ஊரை விட்டு 4 பேர் தள்ளி வைக்கிறாங்க. சார் இப்படி பண்றீங்க சார்? ஒரு ஊர்ல ஒரு குடும்பத்தை தள்ளி வைக்கலாமா சார்? முறையாக வரி கட்டியும் இனிமேல் நீங்க வரி கட்ட வேணான்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து தாக்க தாய் மகன் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்க வந்திருக்காங்க. அப்போது தாய் மகன் இருவரும் குளிக்க முயற்சி செய்ததால அங்க பரபரப்பான சூழல் நிலவி இருக்கு. 18 வருஷமா வரி கொடுத்துருக்காங்க சார். 18 வருஷமா அந்த சிங்காரம் பாதுகாச்சு பன்னீர் ஜோதி 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு குடும்பத்தை அநியாயம் பண்றாங்க. எல்லாரும் பொறுக்க வேண்டியதா. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே சமூக புறக்கணிப்புக்கு ஆளானதாக கூறி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தாய் மகன் குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருவாடனை அடுத்திருக்கக்கூடிய தளிர்மருங்கூர் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராஜ், இவங்களுடைய மனைவி ஜெயராணி, அவங்களுடைய மகன் பாபு. இவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய புனித செபஸ்டியார் ஆலயத்துல திருவிழா வரக்கூடிய ஏப்ரல் 25ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்த விழாவிற்காக ஊர் பொதுமக்களிடம் வரி வசூலிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில ஜெயராணி குடும்பத்தினரிடம் மட்டும் வரி வாங்க மறுத்ததா குறிப்பிடுது. இதன் மூலம் தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் பாபு ஜெயராணி தரப்புல தொண்டி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த புகார் மீது காவல்துறை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. காவல்துறையின் மெத்தன போக்கை கண்டித்து காலை திருவாடனை தாலுகா வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த 2 பேரும் அதிகாரிகளிடம் முறையிட்டிருக்காங்க. நீண்ட நேரம் ஆகியும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைன்னு ஆத்திரமடைந்ததுக்கு அப்புறமா மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை திடீரென தங்கள் உடலில் ஊற்றிக்கொண்டு குளிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அங்கிருந்த அரசு அலுவலர்களும் பொதுமக்களும் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு அவர்களை தடுத்து நிறுத்தி உடலில் தண்ணீரை ஊற்றி காப்பாத்திருக்காங்க. பின்னர் இருவரும் சிகிச்சைக்காக உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கக்கூடிய நிலையில பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட தாலுகா அலுவலகத்திலேயே தாய் மகன் இப்படிப்பட்ட சம்பவம் செய்திருப்பது பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க.